ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதியே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 709வது நாமாவளியாக ஓம் யந்திர வாககாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி எந்திரத்தை வகிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. நம்ம யந்திரம்னா பார்த்தோம், இறைவனுடைய பீஜாட்சரம் மூலமந்திரம் அடங்கிய எழுத்துகள் பொதிந்த ஒரு விசேஷமான எந்திரம், அதாவது கருவி அப்படின்னு அர்த்தம். வாககா அப்படின்னா சுமப்பவன், கூலியாளன், தேர்ப்பாகன், வண்டி ஓட்டுபவன் நான் சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தை கொடுக்கும். இதில் என்ன நாமாவளியினுடைய அர்த்தம் அப்படின்னா, இந்த எந்திரத்தை சுமந்து இருக்கார், அதாவது அந்த எந்திரத்தினுடைய சக்தியை அவர்தான் தாங்கி இருக்கார், எந்திரத்தினுடைய சக்தியை அவர்தான் இயக்குகிறார் அப்படின்லாம் அர்த்தம். ஏன்னா ஒரு தேர்ப்பாகன் இல்லாமல் தேர் போகாது, ஒரு வண்டி ஓட்டுபவன் இல்லாமல் வண்டியை ஓட்ட முடியாது. அது மாதிரி அந்த யந்திரங்கள் சக்தி அடையணும், அந்த யந்திரம் வேலை செய்யணும்னா அதுக்கு உள்ளே இருந்து இயக்குபவனாக யார் இருக்கார்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். ஏன்னா இறைவன் அந்த ஓசை ஒளி வடிவமாக இருக்கா, அதையெல்லாம் அந்த கோணங்களில் எழுதியிருப்பார். நம்ம சிதம்பர சுவாமிகள் சத்ரு சம்ஹார யந்திரத்தை அவ்வளோ அழகாக வடிச்சிருக்கார். அவர் கைப்பட செய்தது இன்னும் அந்த யந்திரம் நம்ம திருப்பூரூர் சுப்பிரமணிய சுவாமி கன்சுவாமி ஆலயத்தில் இன்னமும் இருக்குது. அதுக்கு விசேஷ அர்ச்சனைகள் பூஜைகள் எல்லாம் பண்ணுவார். அப்படி எதிரிகளுடைய துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபடுறது. எதிரிகள் அப்படின்னா வெளியிலேருந்து வர்றதுனால முதல்ல நம்மக்கிட்டே 6 விதமான பகைவர்கள் இருக்கா. காமக்ரோத லோப மோகமதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய நம்ம உள்ளூர் இருக்கக்கூடிய அந்தஸ்சத்ருக்கள். அதுக்கப்புறம் வெளியில் அனுகூலமாக பிரதிகூலமாக இருக்கக்கூடிய எதிரிகளுடைய துன்பங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னும் பொழுது அந்த சக்தியை தாங்கி அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணும்போது பலன் கிடைச்சிடும். அதான் அந்த மகான்கள்னால் அந்த காலத்தில் அவ்வளோ, நம்ம திருமந்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னாலும் அவ்வளோ அழகான யந்திரங்களை எல்லாம் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு சக்தி யந்திரங்கள், சிவனுடைய யந்திரம், பஞ்சாட்சர யந்திரங்கள், இதுவும் நிறைய. அப்போ அந்த வழிபாடுகளை செய்யும்போது அதுக்கான பலன் அதிலிருந்து வெளிப்படும், நம்மளை இயக்கும் அப்படின்ற அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கும். இறைவனை அனுபூதிமான்கள்லாம் வர்ணிக்கும் பொழுது வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமஹா அப்படின்றார். அகர முதலன உரைசை 50 அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் இறைவன்றதெல்லாம் வர்ணிச்சிருக்கா. அப்படி அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவும் நமக்கு என்ன வேணுமோ அந்த சக்தியை தாங்கி நமக்கு அனுகூலமாக சக்தியை கொடுப்பவருமாக இந்த நாமாவளி முருகப்பெருமான தத்துவார்த்தமாக எந்திரத்தை வகித்து அந்த எந்திர பலத்தை நமக்கு கொடுப்பவராக குமார பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது. ஓம் யந்திர வாககாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.